மச்சான் ஒயின் ஷாப் போற வழியில போலீஸ் நிக்கிறாங்க, பார்த்து சேஃபா வந்துடுறா. ஏன்டா அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்க கூடாடா, ஏற்கனவே அவட்ட மாட்டிட்டு தான்டா நிற்கிறேன். என்னடா சொல்ற? ஏய் தம்பி, லைசென்ஸ் எடுத்தியா இல்லையா? டேய் மச்சான், எங்கள் வீட்டில் லைசென்ஸ் இருக்குடா, அதை மட்டும் எடுத்து வந்துடுறா. நம்பனுக்கு ஒன்றுனா லைஃபே கொடுப்பேன், லைசென்ஸ் எடுத்து கொடுக்க மாட்டேனா? இந்தா மச்சான் லைசென்ஸ். சார் இந்தாங்க சார் லைசென்ஸு. சரி நீ போ, நீ வா. ஹெல்மெட் எங்க? லைசென்ஸ் எடு. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஐயோ மாட்டிக்கிட்டேன். பின்னாடி பார்க்கும் போதே செம்மையா இருக்கல, ஹீரா இருக்கே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த செம்பருத்தி பூவை குட்டுக்கிறேன், செண்பகத்தை அல்லேக்கா தூக்குறேன். ஹலோ சர போய் கண் தண்ணி மட்டும் தூக்கிட்டு வாப்பா. இந்த குளூர்ல எப்படி குளிக்க போறோம்னு வேற தெரியலையே. தம்பி ஏன் குளிர்ல கஷ்டப்படுற? அண்ணன் உனக்காண்டி சுடுதண்ணி எடுத்து தரவா? யாரு வெத்த உள்ளே சுடுதண்ணி எல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு. தம்பி எங்க போற? குளிச்சதுக்கு 50 ரூபா காசு கொடுத்துருப்போம். 50 ரூபாயா? அப்பா தம்பி ட்ரெஸ் மாத்திட்டியா? மாத்திட்டேன். அம்மாடம் தான் 10 ரூபா காசு கொடுத்துருப்போம். தம்பி ஆளு மாப்பிள்ள மாதிரி அழகா இருக்கியா? பொட்டு வச்சுட்டியாயா? 20 ரூபா காசு கொடு. சே இவ்வளோ அநியாயம் பண்றீங்களா? இருங்க கடவுள்கிட்ட தம்பி பாதை எங்க பாதை, 50 ரூபா காசு கொடு. நிம்மதியா இருக்கணும் தானே கோயிலுக்கு வந்தேன், பஸ்ஸுக்கு கூட காசு இல்லையா? சரியா? பாத்திரத்தை விளக்குடா. அம்மா வேற ஆப்ஷன் எதுவும் இருக்காமா? ஆப்ஷன் வேணுமா? இது எது வேணும்னு சொல்லுங்க. இல்ல இதுவே போதுமா? லவ் லெட்டரு எழுத ஆசைப்பட்டேன், எழுத முடியல. எப்படி எழுத முடியும்? பள்ளிக்கூடம் போகாம பஸ் ஸ்டாண்ட்ல போய் பல்ல காமிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி எழுத முடியும்? போய் பொழப்ப பாடுற, பொழப்பத்தை வேணும். லெட்டர் எழுத வந்துட்டேன்.